ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டியான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய மல்லிக்கு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ட்ரிப்பாக போயிட்டு எந்த ஒரு கிஃப்ட்டை வந்து வாங்கிட்டு வரலாம். ஆனால் நம்ம வெண்பா வந்து ஒரு கிஃப்ட்டை வந்து எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு இது வந்து டாடா உங்களுக்காக வந்து வாங்கிட்டு வந்தது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அப்போயுமே வந்து நம்முடைய மல்லி வந்து சந்தோஷமாக வந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லியை பார்த்தீங்கன்னா மல்லி வா கொஞ்சம் வெளியே போகணும் அப்படின்ற மாதிரி வந்து கூப்பிட்றாரு. இதுதாங்க நம்மளுடைய விஜய் வந்து மல்லி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து வெளியே போகலான்னு சொல்கிறது. நம்ம மல்லியும் பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக வந்து போகிறாங்க. நம்முடைய வெண்பா குட்டியை பார்த்தீங்கன்னா அன்னபூரணி அம்மாவை வந்து பார்த்துக்க சொல்லிட்டு வந்து போகிறாங்க. அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் செலிப்ரேஷனெல்லாம் வந்து வருதுங்க. அதனால் வந்து புத்தாடைகள் வந்து எடுக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய துணி கடைக்கு வந்து போகிறாங்க. அந்த இடத்துல நம்மளுடைய விஜய் வந்து கூப்பிட்டு போயிட்டு வெண்பாவுக்கு வந்து ட்ரெஸ் சூஸ் பண்ணு மல்லியே அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நம்முடைய மல்லியுமே பார்த்தீங்கன்னா வெண்பாவுக்கு துணி எடுக்க தான் கூப்பிட்டு வந்திருக்காரு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை வந்து சூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த இடத்துல நம்ம மல்லியை வந்து எதிர்பார்க்காத டைமில் பார்த்தீங்கன்னா மல்லி உனக்கு இந்த கடையில் வந்து எந்த ட்ரெஸ்ஸு வந்து பிடிச்சிருக்கோ அந்த ட்ரெஸ்ஸை வந்து நீ எடுத்துக்கோ, வெளியே பற்றி கவலைப்படாத, நான் வந்து பே பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சொன்னதும் பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லிக்கு வந்து இல்லை எனக்கெல்லாம் ட்ரெஸ் வேணாம், வெண்பாவுக்கு மட்டும் போதும், பொங்கல் செலிப்ரேஷனுக்கு நான் என்கிட்ட இருக்கிற புடவே கட்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. இப்போ நான் எடுத்து கொடுத்தா வந்து கட்டிக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் வந்து கேட்டது நம்முடைய மல்லி மனசை வந்து உறுத்த வந்து ஆரம்பிச்சிச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா புடவை வந்து சூஸ் பண்ணுறாங்க. அது எதுவுமே வந்து நம்ம மல்லிக்கு பார்த்தீங்கன்னா எடுப்பாகவே வந்து இருக்கிறதில்ல. அதனால் நம்முடைய விஜயை வந்து நம்ம மல்லிக்கு வந்து புடவையை வந்து சூஸ் பண்ணி வந்து கொடுக்க போகிறாங்க. அந்த புடவையை பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி வந்து கட்டிக்கிட்டு தாங்க வந்து பொங்கலே வந்து வைக்க போகிறாங்க. நம்முடைய வெண்பாவுக்கு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்கு போனதும் பார்த்தீங்கன்னா பொங்கல் ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து கொடுக்குறாங்க. நம்முடைய மல்லிக்கு வந்து என்னடா ட்ரெஸ்ஸை காணோம் அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க இந்த ரஞ்சிதாவும் இந்த ராஜேஸ்வரியா. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லிக்கிட்ட வந்து ஆல்ரெடி அந்த அவங்களோட எடுத்த துணியை வந்து கொடுத்துட்டாருங்க. நம்ம அன்னபூர்ணி அம்மாவுக்கு விட்டு சொல்கிறாங்க, அவர் வந்து என்னை துணி கடைக்கு கூப்பிட்டு போயிட்டு வெண்பாவுக்கு எனக்கு வந்து துணி எடுத்தார், அது எனக்கு வந்து அப்படியே சூஸ் பண்ணார் அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்பவுமே வந்து சந்தோஷப்படுறாங்க. நான் தான் சொல்லலை மல்லி, மாப்பிள்ளையோட மனசில் நீ இருக்க, ஆனால் வந்து அவர் வந்து வெளிக்காட்ட மாட்டுறாரு அப்படின்ற மாதிரி நம்ம அன்னபூர்ணி அம்மா வந்து சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெண்பாவும் பார்த்தீங்கன்னா அம்மா எனக்கு வந்து ட்ரெஸ்ஸு சூப்பராக வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்க, டாடா சொன்னாங்க நீங்கள் தான் எடுத்தீங்கன்னு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய பொங்கல் செலிப்ரேஷனுக்கு வீடெல்லாம் வந்து பார்த்தா நீட்டாக க்ளீனாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு பொங்கல் வெளியே பார்த்தீங்கன்னா அப்படியே தோரணம்லாம் வந்து கட்டி கரும்பெல்லாம் கட்டி பாரம்பரியமாக வந்து பொங்க வைக்க வந்து ஆரம்பிக்கிற நேரத்தில் பெருச்சாளி 2 வந்து உள்ளனோட என்னடா பெருச்சாளி பொங்க வைக்கிறப்ப அதுக்கு என்னடா வேலைன்னு கேட்டிங்கன்னா வேறு யாரும் இல்லை, இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா அதுங்க வந்துட்டு என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மல்லி நீ வந்து பொங்க வச்சேன் அவ்வளோதான், நான் வந்து காண்டாயிருவேன், நான் தான் அந்த வீட்டில் வந்து பொங்க வைக்குவேன், அவையில் வைப்பேன், நான் தான் வந்து கடவுளுக்கு புடைப்பேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து பேசுகிறாங்க. நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பொங்கல் வைக்கிறது தானே நீங்களே வந்து பண்ண வேண்டியது தானே, நான் எல்லாம் வந்து பண்ணிவிட்டு பொங்க வைக்கிற டைமில் வந்து இப்படி வந்து அவசகுணமாக வந்து நிப்பாட்டுறீங்களே அப்படின்னு கேட்டு, நீ இந்த வீட்டில் இருக்கிறதே அவசகுணம் தானாடி, நீ எல்லாம் வந்து பொங்க வைக்க கூடாது அப்படின்னு சொன்ன பண்ண நம்ம அன்னபூர்ணியம்மா சும்மா இருப்பாங்க. சரி தான் போங்கடி, நீ என்னடி சொல்கிறது, இந்த வீட்டோட மருமக என் பொண்ணு தான் வந்து பொங்கல் வைப்பா, உங்களால் என்ன பண்ண முடியும் பண்ணுங்க, இந்த பொங்க வச்சு தரோம், நல்லா சாப்பிட்டு தூங்குங்க கொரட்டை விட்டுனா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எங்களே வந்து மிரட்டுறியா அப்படின்ற மாதிரி அந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் சொன்னதுக்கு நம்முடைய நல்லி பார்த்தீங்கன்னா விடுங்க பெரியம்மா அவங்களே வச்சுக்கிட்டு அப்படின்றாங்க. இதுக்கு நம்முடைய விஜய் தான் வந்து தீர்ப்பு சொன்னாங்க, கரெக்டான தீர்ப்பு சொல்லுவான்னு நினைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.